ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க பூரி சுடலாம். வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், சிக்கன் குழம்பு வச்சுருக்கிறேன். யாருக்கெல்லாம் சிக்கன் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், நான் புதுசாக ஒன்று பேச போகிறேன். வீடியோ கிட் பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே லேடிஸை நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? கம்மனா உட்காந்து தான் இருக்கீங்க. என்ன வேலை செய்கிறீங்க? என்ன வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி எல்லோரும் கேட்குறீங்க. லேடிஸ் வீட்டில் யாருமே சும்மாலாம் உட்காந்து கிடையாதுங்க. காலையில் ஏந்திரிச்சு காலையில் பிள்ளைங்களுக்கு டீ வச்சு கொடுக்கணும், ஸ்கூல் போகிறதுக்கு டிஃபன் ரெடி பண்ணணும், வாசலில் தண்ணி தெளிக்கணும், வாசல் பெருக்கணும், கோலம் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் துணி துவைக்கணும், வீடு பெருக்கணும், ஜாமான் விளக்கணும். இத்தனை வேலையும் முடிச்சுட்டு மதியத்துக்கு சாப்பாடு செய்யணும், குழம்பு வைக்கணும், பொரியல் செய்யணும். அது பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பணும். சில பிள்ளைங்களுக்கு 2 வேளையுமே சாப்பாடு காலையில் ரெடி பண்ணி கொடுக்கணும். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க லேடிஸு தெரியுங்களா? ஏதோ ஒன்றுன்னா பார்த்தீங்கன்னா, நீ என்ன சும்மா தானே வீட்டில் உட்காந்துருக்க, நீ என்ன சும்மா தான். ஒரே ஒரு நாள் லேடிஸ் உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வரீங்க அவ்வளோதான். ஆனால் யாருமே லேடிஸோடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படின்னா, நீ என்ன செய்கிற வீட்டில் தானே இருக்க, நீ என்ன செய்கிற வீட்டில் தானே இருக்க அப்படின்ற ஒரு வார்த்தையே சாதாரணமாக சொல்லிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்களுக்கு நாங்கள் சும்மாலாம் ஒன்றும் கிடையாது. நாங்களும் வீட்டில் வேலை செய்கிறோம். இதே வேலையை ஒரு வேலைக்காக போய் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா மாதம் குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஒரு 10,000ஆவது கிடைக்கும். ஆனால் நாங்கள் குடும்பத்துக்கோசரமே இவ்வளோ வேலையை நாங்கள் செய்கிறோம். யாருமே லேடிஸை நீ சும்மா தான் இருக்க, சும்மா தான் இருக்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு லேடிஸ் இல்லை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வருத்தம்னு சொல்லிட்டு லேடிஸ் இல்லாதவங்க வீட்டில் மட்டும்தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறது யாரெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். வீடியோ லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். நான் பேசுகிறது பயனுள்ளதாக தான் இருக்கும். எதுவுமே நான் ஒரு வேஸ்ட்டான ஒரு வார்த்தையை நான் சொல்ல கிடையாது. எல்லோருடைய லைஃப்லேயும் நடக்கிறது தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே லேடிஸ் சும்மா இருக்காங்க அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பாய். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய்.